கிரிக் நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஐபிஎல்னாலே மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் டீம்னா அது சிஎஸ்கே, அப்புறம் வந்து மும்பை இந்தியன்ஸ் தான். லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம் சிஎஸ்கே மும்பை இந்தியன்ஸ் பேட்டிங் கம்பேரிசன் பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சிஎஸ்கே மும்பை இந்தியன்ஸ் பவர்ஃபுல் பவுலிங் அட்டாக் கம்பேரிசன் தான் இந்த வீடியோவை நம்ம பார்க்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் கிரிக் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தீபக் சஹர், ஜஸ்பிரீத் பும்ரா. மும்பை இந்தியன்ஸில் பார்த்தீங்கன்னா ஜெரால்ட் கோட்ஸி, மதுஷங்கர், நுவன் துஷாரா இவங்களாம் நல்ல நல்ல பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. பட் யாருமே ஐபிஎல் விளையாடலை. அவங்கள யாருமே இந்த கம்பேரிசன் வீடியோவில் சேர்க்கலை. ஸோ நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஐபிஎல்லில் விளையாடின பிளேயர் மட்டும்தான் பார்க்க போகிறோம். 2022 2023 இந்த 2 வருஷத்தில் விளையாடின பிளேயர்ஸ் மட்டும்தான் கம்பேரிசன் பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது தீபக் சஹர், ஜஸ்பிரீத் பும்ரா. தீபக் சஹர் பார்த்தீங்கன்னா 2022 ஃபுல்லாகவே இன்ஜுரினால் அவர் விளையாடவே இல்லை. 2023 தான் வந்தார். 2023 ஒரு சில மேட்ச் விளையாண்டார். அது 2023 பார்த்தீங்கன்னா 10 மேட்ச் விளையாண்டுருக்கிறாரு. அதில் மொத்தமாக அவர் எடுத்த விக்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா 13 விக்கெட் எடுத்துருக்கிறாரு. பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 22 ரன் கொடுத்து 3 விக்கெட் எடுத்துருக்கிறாரு. அவரோட எக்கனாமின்னு பார்த்தீங்கன்னா 8.74 வரையும் வச்சுருந்துருக்கிறாரு. 5 விக்கெட்டை எதுவும் எடுக்கலை. நெக்ஸ்ட் அவரோட கம்பேரிசனாக ஜஸ்பிரீத் பும்ரா பார்த்தீங்கன்னா 2023 ஃபுல்லாகவே இன்ஜுரினால விளையாடவே இல்லை. அவர் 2022 மட்டும்தான் விளையாண்டுருந்தார். அந்த 2022 சீசனில் பார்த்தீங்கன்னா 14 மேட்ச் விளையாண்டு 15 விக்கெட் எடுத்துருக்கிறாரு. அவரோட பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 10 ரன் கொடுத்து 5 விக்கெட் எடுத்துருக்கிறாரு. அவரோட எக்கனாமின்னு பார்த்தீங்கன்னா 7.18 வச்சுருக்கிறாரு. 5 விக்கெட் ஆல் ஒரு டைம் எடுத்துருக்கிறாரு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் யார் பார்க்க போகிறோம்னா பெஹ்ரன்ட்ராப். பார்த்தீங்கன்னா 2022 2023 வரைக்கும் சிஎஸ்கேக்காக விளையாண்டுருக்கிறாரு. பெஹ்ரன்ட்ராப் வந்து 2023 மட்டும்தான் விளையாண்டுருக்கிறாரு. ஸோ ஃபஸ்ட்டு பதிரானா பார்ப்போம். பதிரானா வந்து 2022 2023 வரைக்கும் மொத்தமாக 14 மேட்ச் விளையாண்டுருக்கிறாரு. அதில் மொத்தமாக அவர் எடுத்த விக்கெட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 21 விக்கெட்ஸ் எடுத்துருக்கிறாரு. அதில் பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 15 ரன் கொடுத்து 3 விக்கெட் எடுத்துருக்கிறாரு. எக்கனாமின்னு பார்த்தீங்கன்னா 8.1 5 விக்கெட்டு எதுவும் எடுக்கல. பெஹ்ரன்ட்ராப் 2023 மட்டும்தான் மும்பை இந்தியன்ஸுக்காக விளையாண்டுருக்கிறாரு. 2022 2023 இந்த 2 வருஷத்தில் 2023 மட்டும்தான் விளையாண்டுருக்கிறாரு. அதில் பார்த்தீங்கன்னா 12 மேட்ச் விளையாண்டுருக்கிறாரு. விக்கெட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 14 விக்கெட் எடுத்துருக்கிறாரு. பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 23 ரன் எடுத்து 3 விக்கெட் எடுத்துருக்கிறாரு. அவரோட எக்கனாமி பார்த்தீங்கன்னா 9.21 வச்சுருக்கிறாரு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய பிளேயர்ஸ் யாரான்னு பார்த்தீங்கன்னா துஷார் தேஷ்பாண்டே, ஆகாஷ் மத்வால். தேஷ்பாண்டே பார்த்தீங்கன்னா 2022 2023 வரைக்கும் சிஎஸ்கேக்காக 18 மேட்ச் விளையாண்டுருக்கிறாரு. அதில் 22 விக்கெட் எடுத்துருக்கிறாரு. அவரோட பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 45 ரன் கொடுத்து 3 விக்கெட் எடுத்துருக்கிறாரு. அவரோட எக்கனாமி பார்த்தீங்கன்னா 9.92 எக்கனாமி ரொம்ப அதிகமாக வச்சுருக்கிறாரு. 5 விக்கெட் எதுவும் எடுக்கல. ஆகாஷ் மத்வால் அவர் வந்து 2023 விளையாண்டார். அதில் 8 மேட்ச் விளையாண்டுருக்கிறாரு எம்ஐக்காக. அதில் 14 விக்கெட் எடுத்துருக்கிறாரு. பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 5 ரன் கொடுத்து 5 விக்கெட் எடுத்துருக்கிறாரு. ரொம்ப சம பவுலர் அவர். எக்கனாமி பார்த்தீங்கன்னா 8.5 தான் வச்சுருக்கிறாரு. 5 விக்கெட் ஆல் வந்து ஒரு டைம் எடுத்துருக்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் தீக்ஷனா அண்ட் சாவ்லா இவங்களோட கம்பேரிசன் பார்க்க போகிறோம். தீக்ஷனா பார்த்தீங்கன்னா 2022 2023 வரைக்கும் சிஎஸ்கேக்காக 22 மேட்ச் விளையாண்டுருக்கிறாரு. அதில் விக்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா 23 விக்கெட் எடுத்துருக்கிறாரு. அவரோட பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 33 ரன் கொடுத்து 4 விக்கெட் எடுத்துருக்கிறாரு. எக்கனாமின்னு பார்த்தீங்கன்னா 8 எக்கனாமி வச்சுருக்கிறாரு. 5 விக்கெட்டால் எதுவும் எடுக்கல. சாவ்லா பார்த்தீங்கன்னா 2023 மட்டும் தான் விளையாண்டார் மும்பைக்காக. அதில் 16 மேட்ச் விளையாண்டு 22 விக்கெட் எடுத்துருக்கிறாரு. அவரோட பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 22 ரன் கொடுத்து 3 விக்கெட் எடுத்துருக்கிறாரு. அவரோட எக்கனாமின்னு பார்த்தீங்கன்னா 8.11 வச்சுருக்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய பிளேயர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா முகேஷ் சௌத்ரி, அர்ஜுன் டெண்டுல்கர். முகேஷ் சௌத்ரி பார்த்தீங்கன்னா 2022 மட்டும்தான் விளையாண்டார். 23 ஃபுல்லாகவே ரூல்ட் அவுட் ஆகிட்டார் இன்ஜுரினால். சரி 22 பார்த்தீங்கன்னா மொத்தமாக 13 மேட்ச் விளையாண்டுருக்கிறாரு. அதில் 16 விக்கெட் எடுத்துருக்கிறாரு. அவரோட பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 46க்கு 4 விக்கெட் எடுத்துருக்கிறாரு. எக்கனாமின்னு பார்த்தீங்கன்னா 9.32 5 விக்கெட் ஆல் எதுவும் எடுக்கலை. அர்ஜுன் டெண்டுல்கர் 23 தான் அவர் டெபியூ ஆனார் மும்பைக்காக. 4 மேட்ச் விளையாண்டு 3 விக்கெட் எடுத்துருக்கிறாரு. அவரோட பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 9 ரன் கொடுத்து 1 விக்கெட் எடுத்துருக்கிறாரு. எக்கனாமின்னு பார்த்தீங்கன்னா 9.36 வச்சுருக்கிறாரு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கிரிக் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் ஆல் வாட்சிங்.